ராஜ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்துட்டு பேன் கேக் கேட்டானா, ஆக்சுவலாக எனக்கு செய்ய தெரியாது. எனக்கு என்னென்ன ஓகே. இன்க்ரீடியன்ஸும் தெரியும், ஆனால் இப்போ வரைக்கும் செஞ்சதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அது எப்படி வருதுன்னு எல்லாம் தெரியல. பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே. என்னென்ன எடுத்து வச்சிருக்கீங்க அதுக்கு? என்னென்னா, வாழைப்பழம் 1.5 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ம். 1/2 கப்பு இதில் போட்டுட்டேன் ஆல்ரெடி. இது 1 கப்பு. அப்புறம் ஒரு 3/4 டம்ளருக்கு பால், ஒரே ஒரு முட்டை. ரொம்ப முட்டை போட்டால் ரொம்ப முட்டை வாசம் வந்துடும். அப்புறம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுட்ரு வேறு, பேக்கிங் சோடா வேறு. இது பேக்கிங் சோடா போட்டால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது மட்டும் போட்டு மிக்சியில் போட்டு அடித்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அடிக்கணும். அடிச்சுட்டு காட்டுறேன் உனக்கு எப்படி இருக்குன்னு. ஓகே. ஒரு பாலை போட்டால் போதுமா? ஒரு பழம் போட்டால் போதும். ஏன்னா பழம் வந்துட்டு ஸ்வீட்டாக இருக்கும். மோரிஸ் வாழைப்பழம். இது இங்கே மோரிஸ் வாழைப்பழம், வேறு ஊரில் என்னென்னு தெரியல. அப்புறம் 1 கப்பு 1.5 கப்பு கோதுமை மாவு. அதே கப்பில் வந்துட்டு இப்போ வாழைப்பழத்தில் ஸ்வீட் இருக்கிறதுனால அதே கப்பில் வந்துட்டு ஒரு 3/4 கப்புக்கு வந்துட்டு நான் இது போட்டுக்கிறேன், சர்க்கரை. 3/4 கப்பு போதும். அப்புறம் 3/4 டம்ளர் வந்துட்டு பால். அப்புறம் முட்டை வந்துட்டு கப்பில் உடச்சி ஊற்றிட்டு ஊற்றணும். ஏன்னா முட்டை கெட்டு இருந்துச்சுன்னா அது நம்ம வேஸ்ட் பண்ணிடலாம்ல. முட்டை நல்லா தான் இருக்குது. இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பொருள் சொல்லாமல் விட்டுட்டப்பா. இது வந்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, நார்மல் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த உப்பு. அப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் போல். வாசனை இல்லாத இது எடுத்துக்கணும். கடலை எண்ணெய் யூஸ் பண்ணால் அது பேன் கேக்கில் ஸ்மெல்லு வந்துடும். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் போல் பேக்கிங் சோடா போதும். இவ்வளோ தான் போட்டிருக்கேன், ரொம்ப வேண்டாம். அவ்வளோதான். இது லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். மிக்சியில் அடிச்சு எடுத்து வந்துடுறேன். பேட்டர் வந்துட்டு இந்த அளவுக்கு இருந்தால் போதும்னு நினைக்கிறப்பா. போதும், இதுதான் கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே பால் ஊற்றி அடித்தோன்னா ரொம்ப லைட்டாக தோசை மாவு மாதிரி ஆயிரும். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இனி பேனில் ஊற்றி இது பண்ண வேண்டியதான். பேனை வந்துட்டு காய வச்சுட்டேன், ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். லைட்டாக பட்டர் போட்டுக்கலாம். ரொம்ப ஓவராக ஹீட் வேணாம், லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதை செய்யணும். அப்படியே ஒரு கரண்டி அப்படியே எடுத்து லைட்டாக இப்படி பண்ணால் போதும். மூடி வச்சு 2 நிமிஷம். ஒரு பக்கம் திருப்பி போட்டுப்பா, நீ வரலன்னு. இதை இன்னொரு பக்கம் வெந்துட்டுருக்கு. இது வெந்ததுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். என்னன்னா, நீ 2 நாள் ஆசையாக கேட்டில பேன் கேக்கு, அப்படி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படின்னு சொல்லு. நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்கிறத சொல்லணும், சரியா? அப்படி பிடிச்சிடுவேன். பொய் சொல்லாத. நல்லா மீண்டும் சாப்பிட்டு சொல்லு. ஸ்வீட்டா இருக்கா? அடிக்கடியெல்லாம் கேட்கக்கூடாது. எப்பாவது ஒரு டைம் தான் செஞ்சு தருவோம் உனக்கு, ஓகேவா? ஒன்று தான் சாப்பிடணும், ரொம்ப சாப்பிடக்கூடாது. இது ஸ்வீட்டு அதிகமாக இருக்கு. ஸ்கூலுக்கு போகும்போது மார்னிங் டைமில் செஞ்சு தரேன், ஓகேவா? இப்போ இந்த ஒன்று மட்டும் சாப்பிடு. அம்மாக்கு தருவியா? மெதுவா. ஓ
தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்கள் சாப்பிடுங்க. சாஃப்டாக இருக்கு.